அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா. சென்ற காணொளியில் நீர்வரம் அடைந்த படலத்தில் உள்ள பாடல்களை கண்டோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்த பாடலானது திருமகன் துணி தோய்த்த அச்சுனை பிணி தீர்க்கும் பெருமை பெற்றது. சென்ற காணொளியில் கண்டோம், அழகிய தெய்வ குழந்தையான மோசே, அவர் குழந்தையின் தந்தையான வலன், மரியாள், இவர்கள் மூவரும் நீர்வளம் நிறைந்த தடாகத்திற்குள் வருகின்றனர். அவர்களின் வருகையை பார்த்ததும் அங்கிருக்கக்கூடிய அத்தனை நீர், பறவைகள், பூக்கள், மரங்கள் என அனைத்தும் மகிழ்ந்து அவர்களை அக்காட்டிற்குள் வரவேற்று மகிழ்கின்றனர். அதைத் தொடர்ந்து அங்குள்ள நீர்களும் வாழை மீன்கள் எல்லாம் அனைத்துமே அக்குழந்தையின் வதனத்தை காண எத்தரிக்கின்றது. அக்குழந்தையை குயில்கள் துதி பாடுகின்றது. இதையெல்லாம் கண்டோம். இதன் தொடர்ச்சியாக இந்த குழந்தை போட்டியிருந்த துணியை துவைப்பதனால் எவ்வாறு இத்தடாகம் வரம் அடைகிறது என்பதை காணலாம். தான் கலந்த நவைத்தீர் அருள் நல்லோர் கான் கலந்த கனிவு உண்டு வான் கலந்த உடுமான் மலர் கான்ற தேன் கலந்த தெளித்தீன் கயம் உண்டார். இத்தடாகத்திற்குள் வந்த வலன், மோசே, மரியாள் இம்மூவரும் அவ்விடத்தில் தங்கி அங்குள்ள கனிகளையும் அங்குள்ள நீரையும் பருகி இலை பாருகின்றனர். தங்களின் பசியை தீர்த்து கொள்ள அத்தடாகத்தில் உள்ள கனியை உண்கின்றனர். சுவை மிகுந்த அந்நீரை உண்டு இலைப்பாரிய பின் நடக்கக்கூடிய செய்தியானது, மணி நிறத்த எழில் மைந்தனை மூடும் அணி நிறத்த நுரை துகில் ஆடை பனி நிறத்த ஒளிர் பாணியில் நல்லால் புனி நிறத்த மலர்பூன் சுனை தோய்த்தாள். அழகிய மணி போன்ற நிறம் கொண்ட மரியாளானவள் குழந்தை மோசையை போர்த்தக்கூடிய மென்மையான பட்டு போன்ற ஆடையை அங்கு ஓடக்கூடிய தடாக நீரில் துவைக்கின்றாள். அத்தடாக நீரில் தெய்வ குழந்தையின் ஆடையானது தோய்க்கப்பட்டதும் அச்சுனை பிணி தீர்க்கும் ஒரு நீராக மாறுகிறது. வரம் அடைந்த ஒரு நீராக, புனித தன்மை அடைந்த ஒரு நீராக மாற்றம் அடைகிறது. அடுத்த பாடலானது தோய்த்த தன்மையோடு அச்சுனை நீர் நல் நீர் மேய்த்த தன்மையோடு வெம்பினியாவும் வாய்ந்த தன்மையோடு மாறவும் நாதன் ஈந்த தன்மை உளது என்றும் எது எஞ்சா. அழகிய மரியாள் ஆடையை தோய்க்கிறாள். ஆடையை தோய்த்ததனால் அச்சுனையில் உள்ள நீர் புனிதம் அடைகிறது. இத்தகைய புனிதமான இந்நீரினை யாரெல்லாம் எடுத்து பருகுகின்றனரோ அம்மக்களுக்கும் அவ்வுயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பறந்து போகும் அளவிற்கு நீர் புனிதத்தன்மையை பெற்று காணப்படுகிறது. அடுத்த பாடலானது அருளின் வீங்கு வரம் அஃது என ஓர்ந்து தெருளின் வீங்கி நரும் தீம் கயவாவி சுருளின் வீங்கு திரைசூழ் கரைமோதி பொருளின் வீங்கு அடிபோற்றுவ போன்றே. இவ்வாறு இம்மூவரின் வருகையினால் தடாகம் குழந்தையின் மூவரின் வருகையினால் தடாகம் புனிதமடைகிறது. குழந்தையின் ஆடை தோய்க்கப்பட்டதனால் அந்நீர் புனிதமான நீராக மாறுகிறது. இவற்றையெல்லாம் அறிந்த அத்தடாகத்தில் உள்ள நீர்களும் அங்குள்ள பறவைகளும் மகிழ்ச்சி அடைந்து அங்குள்ள நீர் அம்மூவருக்கும் நன்றி செலுத்தும் விதமாக அந்நீரின் செயலானது எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோமானால், அந்நீர் அலை மோதி கரையில் போய் விழுகிறது. அந்நீர் மேலெழுந்து கரையில் விழுகிறது. அக்கரையில் காட்சியானது கரையில் நின்றிருக்கக்கூடிய இம்மூவரின் பாதங்களை சென்று வணங்குவது போன்று காணப்படுகிறது. நீர் வரம் அடைந்ததை உணர்ந்து இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக கரையில் நிற்கக்கூடிய மூவரின் பாதங்களில் விழுந்து ஆசி பெறுவதை போன்று அங்குள்ள நீர்
காற்றில் ஆடி கரையை மோதி அவர் மூவரின் பாதத்தை வணங்குவது போன்ற ஒரு காட்சியளிக்கிறது. இதனால் இவ்வரம் பெற்றதை உணர்ந்த நீர்களும் அங்குள்ள பறவைகளும் அனைத்தும் மகிழ்ச்சியுடன்